மதுரை மாவட்டம் பரவை அருகே தனியார் பள்ளி விளையாட்டு விழாவிற்கு இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா வருகை தந்து கிரிக்கெட் பயிற்சி மைதானம் மற்றும் கைப்பந்து விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பி.டி. உஷா, பிரதமர் தற்பொழுது விளையாட்டு போட்டிகளுக்காக அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார் என புகழாரம் சூட்டி பேசினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் காவலர் குடியிருப்பு பகுதியில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவரது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார். இதில் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை பொள்ளாச்சியில் செயல்பட்டு வரும் மணிஷ் புற்றுநோய் மருத்துவ மையம் சார்பில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக பொங்கலின் தன்னம்பிக்கை தமிழ் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கலந்து கொண்ட பின்னர் தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க வெளிநாடுகளைப் போல் குற்ற நியாய அமைப்பை உருவாக்கி காவல்துறைக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். வெளிநாடுகளில் அவங்கள மைக்ரோ சிப் அவங்க உடம்புலையே ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தை ஃபிக்ஸ் பண்ணி இந்த நபர் எங்கே போகிறாரு அப்படின்னு கண்காணிக்கிறாங்க. அதுபோல் ஒரு அமைப்பு நமது சட்ட கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், நமது குற்ற நியாய அமைப்புக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பவரை காவல்துறைக்கு கொடுக்கறதாக இருந்தால் இது போன்ற குற்றவாளிகள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அவங்கள 24/7 கண்காணிக்கணும். ஏன்னா இது போன்ற குற்றவாளிகள் எங்கே போயிட்டுருக்கிறான், இப்போ கல்லூரிக்கு போகிறான், பெண்கள் கல்லூரி பக்கமாக போகிறான், இல்லை குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான் அப்படின்னா ஒரு குற்றம் செய்யத்தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை கைது பண்ண முடியும். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார் கற்குளம் கிராம மக்கள் ஊரை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் மற்றும் ஊருக்குள் வரும் பாதைகளில் 2.25 லட்சம் மதிப்பில் சிசிடிவி கேமராக்களை அமைத்தனர். இதற்கான திறப்பு விழா நடைபெற்றதில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிசிடிவி கண்காணிப்பு அறையை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 2 கொலை வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருந்த விசாரணை கைதியான நாராயணன் என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள முதுக்கம்பட்டி வனப்பகுதியில் உள்ள சாலையோரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது குறித்தான தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பென்னாகரம் போலீசார் உடலை கைப்பற்றி பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரியில் தோடர் இன மக்கள் இறைவனாக வணங்கக்கூடிய எருமைகளுக்கு உப்பு தண்ணீர் வழங்கும் விழா உதகை முத்தநாடு மந்து பகுதியில் உள்ள பழங்குடியின மக்கள் சார்பாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பாரம்பரிய உடை அணிந்த பழங்குடியின மக்கள் அப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் வழிபட்டு சென்றனர். பெரியார் குறித்து சர்ச்சைக்குள்ளான பதிலளித்து வரும் சீமானுக்கு எதிராக பெரியார் ஆதரவாளர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவிடம் சீமான் பேச்சை குறித்து கேள்வி எழுப்புகையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் இதை பற்றி பேசுவார், தான் இதை பற்றி பேச மாட்டேன் என்று பதிலளித்து சென்றார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் தலைமையிலான சென்னை குழுவினர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் ஓரிரு நாளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்து சென்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், பெரியார் பெயரை அண்ணா பெயரை சொல்லி ஏமாற்றி ஆட்சி செய்கிறார்களா, அதை சீமான் சொல்லட்டும் என்றும், ஆனால் பெரியாரை பற்றி இப்படி பேசுவது ஏற்புடையதல்ல என்றும் கூறினார். மேலும் பேசிய அவர், பெரியார் ஒரு தீர்க்கதரிசி என்றும் பெரியார் இல்லாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்று விமர்சித்து பேசினார். வேலூர்
மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே அரிய வகை எறும்பு திண்ணியை பேரம் பேசி 1 கோடிக்கு விற்க முயன்ற பாமக நகர செயலாளர் ராமராஜ் என்பவர் உட்பட 6 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் இதில் வேறு சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் உள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை நடத்தி அவர்களையும் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும், இந்த கடத்தல் சம்பவத்தில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு 2 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவில் பேசிய ராசா, தமிழக முதலமைச்சர் நீலகிரி மாவட்டத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தி திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக புகழாரம் சூட்டி பேசினார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் 8 வயது சிறுவனுக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என தாய் பேசும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இரவு நேரங்களில் அவசர சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் இடையூர்குண்டு வனப்பகுதியில் இருந்து தாயிடமிருந்து பிரிந்த குட்டி யானை தனது தாயை தேடி குடியிருப்பு பகுதிக்குள் அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்தது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் குடியிருப்பு மற்றும் காபி தோட்டங்களுக்கும் சுற்றித் திரிந்த குட்டி யானையை பத்திரமாக மீட்டு தாய் யானையுடன் சேர்த்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கலியனூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது சக ஊழியருடன் காதல் வயப்பட்டு கர்ப்பமாக்கியுள்ளார். ஆனால் காதலன் திருமணம் செய்து கொள்ள மறுத்துள்ளார். இந்நிலையில் திடீரென அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்பெண் குழந்தையை கிணற்றில் வீசிக் கொண்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மன உளைச்சலில் குழந்தையை கிணற்றில் வீசியதாக அந்த பெண் ஒப்புக்கொண்டுள்ளார். வேலூர் கோட்டையில் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் இந்த ஆண்டின் முதல் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தி பகவானை தரிசனம் செய்தனர். நந்தி பகவானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் சந்தன காப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.